ஹலோ குழந்தைங்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரியில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்னா என்ன, அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பாருங்கள். அதில் அக்கௌண்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2 aspects and each aspect affects minimum one account. An account is the basis unit for identification in accounting. A ledger account is a summary of relevant transactions at one place relating to a particular head. Account is the systematic presentation of all material information regarding a particular person or item at one place under one head. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2 aspects அண்ட் ஈச் ஆஸ்பெக்ட் அஃபெக்ட்ஸ் மினிமம் ஒன் அக்கௌண்ட். சரிங்களா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ரிசீவிங் ஆஸ்பெக்ட், கிவிங் ஆஸ்பெக்ட். அதான் டெபிட்டு கிரெடிட்னு சொல்கிறது. அது இது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் மினிமம் ஒன் அக்கௌண்ட். அண்ட் அக்கௌண்ட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங். அக்கௌண்ட் அப்படிங்கிறது இதுதான் அக்கௌண்டிங்கோட பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங். அதுதான் பேசிக் ஐடென்டிஃபை பண்ணுறது. இது என்ன அக்கௌண்ட்டு அப்படின்றது. இப்போ சுரேஷ் அக்கௌண்ட்டு, ரமேஷ் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு அப்படின்ட்டு பேசிக் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருது. A ledger account is a summary of relevant transactions in one place relating to a particular head. லெட்ஜர் அக்கௌண்ட்டுங்கிறது சம்மரி ஆஃப் ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன். அது ஃபுல்லாக எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ண ஒரு டிரான்சாக்ஷன் ஆஃப் ஒன் பிளேஸ், ஒரு இதில் ஒரு ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டு வைக்கிறது தான் அது லெட்ஜர் அக்கௌண்ட். பர்டிகுலர் ஹெட்டில் போட்டு வைப்போம். அடுத்து அப்புறமா அக்கௌண்ட் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் எ பர்டிகுலர் பர்சன். அதாவது அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன். இது எல்லா ஒரு பிஸ்னஸ்லேயே ஒரு என்டர்பிரைஸில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ரெசன்டேஷன் மெத்தடில் அழகாக நீட்டாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. அது ரிகார்டிங் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் ஐட்டம் அட் ஒன் பிளேஸ் அண்ட் ஒன் ஹெட். பர்டிகுலர் பர்சனை பற்றி, பர்டிகுலர் ஐட்டம் பற்றி, இல்லை ஒரு இடத்துல பிஸ்னஸ்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி அண்டர் ஒன் ஹெட், ஒரு ஹெட் அதை நிர்வகித்து பார்க்குற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்க நம்ம அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எத்தனை விதமான அப்ரோச்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரே ஒரு அப்ரோச் தான். ஃபர்தரில் பார்க்குறது நிறைய அப்ரோச்சுங்கிறது மொத்தமே 2 தான். நிறைய இல்லை, மொத்தம் 2 அப்ரோச்சஸ் தான் இருக்குது. சரிங்களா? அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். There are 2 approaches for recording transactions, namely accounting equation approach and traditional approach. நாம் இப்போ ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், அதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் இந்த சாப்டரில் இந்த இடத்துல தான் குழந்தைங்களே நீங்கள் சம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போக போகிறீங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நான் டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புக் பேக் எக்ஸசைஸில் ஒவ்வொரு சம்மையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். வாங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். The relationship of assets with that of liabilities to outsiders and to owners in the equation form is known as accounting equation. The relationship of assets with that of liabilities, அதாவது என்ன, எவ்வளோ சொத்து இருக்குது, வெளியில் கொடுக்க வேண்டிய கடன்கள், செலவுகள் எவ்வளோ இருக்குது, அதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இதை பார்த்துட்டு இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த அவுட் சைடர்ஸ்க்கு ஓனர்ஸ்க்கும் எவ்வளோ இருக்குது. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஈக்குவேஷனாக எவ்வளோ இருக்குது. இப்போ நான் என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, பட் ஆனால் எனக்கு கடனை அடைக்க வேண்டியதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு இன்னும் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ கடனுக்கு செலவு செய்கிறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு நம்ம செலவு தான். சொத்து வாங்கி வச்சோம்னா சொத்து உள்ளே இருக்கும், பட் அதை வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது செலவு தான். ஸோ இந்த மாதிரியே ஈக்குவேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2-fold எஃபெக்ட். திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க, ஏன்னா மனசில் பதியணுன்ட்டு.
அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? which causes the changes in assets and liabilities. இந்த 2 எஃபெக்ட்ஸும் தான் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லும் சேஞ்சஸ் கொண்டு வரும். அசட்ஸ்னால் என்ன? நிறுவனத்தோட சொத்துக்கள். லைபிலிட்டிஸ் என்ன? நிறுவனத்தோட பொறுப்புகள். சரியா? அது மாதிரி கேபிட்டல்லையும் இது வந்து சேஞ்சஸ், ஒரு ஃப்ளக்சுவேஷனை கொண்டு வரும். இந்த மாதிரி 2 எஃபெக்டை பொறுத்து தான் கேபிட்டல் அப் அண்ட் டவுன் அது எல்லாமே இருக்கும். கேபிட்டல் இன் சச் எ வே தட் an accounting equation is completed and equated. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். ஓகேவா? கேபிட்டலும் லைபிலிட்டியும் சேர்ந்தது தான் அசட்ஸ். கேபிட்டல் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் அஸ் அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டி. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னென்ன இதில் கேபிட்டல் தான் ஓனருடைய பங்கு, ஈக்விட்டி. லைபிலிட்டிஸுங்கிறது அவுட் சைடர்ஸோட ஈக்விட்டி. நான் சொன்னேன் இல்லையா, லைபிலிட்டிஸுங்கிறது பொறுப்பு. நம்ம எவ்வளோ கடன் கொடுக்குறோம், எவ்வளோ லோன் போட்டிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், அது விஷயம். ஸோ இதில் என்ன ஆகுது, இந்த ஆஸ்பெக்டில் அவுட் சைடர்ஸ் உள்ள வராங்க. ஸோ வெளியில் ஒரு பார்ட்டிஸ் உள்ள வராங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது. கேபிட்டலுங்கிறது தான் ஓனருடைய ஷேர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கேபிட்டலும் லைபிலிட்டிஸும் சேர்ந்தது தான் அசட்ஸ். சரியா? இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் அ mathematical expression which shows that the total of assets is equal to the total of liabilities and capital. அதாவது அசட்ஸு நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கில் அசட்ஸை லெஃப்ட் சைடில் என்ட்ரி போடுவோம். ஓகேங்களா? லைபிலிட்டிஸை ரைட் சைடில் போடுவோம். சின்ன டவுட் இருக்குது இதில், ஒரு நிமிஷம் இருங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் அ mathematical expression which shows that of total assets is equal to the total of liabilities and capital. This is based on the dual aspect concept of accounting. சரிங்களா? இதில் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. which shows the இதுதான் டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த dual aspect concept of accounting. This means that total claims of outsiders and the proprietor against a business enterprise will always be equal to the total assets of the business enterprise. பாருங்க இதில் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த dual aspect. இது எதை பேஸ் பண்ணது, அந்த 2 ஆஸ்பெக்டை போகுது. dual aspect கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அதை பேஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் டோட்டல் கிளைம்ஸ் ஆஃப் அவுட்சைடர்ஸ், இது டோட்டல் கிளைம், மொத்த பணம் நம்மளுக்கு வெளியாளர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறமா ப்ரொப்ரைட்டருக்கு தான் ஓனர். ப்ரொப்ரைட்டர் அகெயின்ஸ்ட் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு த டோட்டல் அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அவுட் சைடர்ஸ் கொடுக்க வேண்டிய ஷேரும் நம்மளுக்கு இருக்க வேண்டிய சொத்துக்களும் என்றைக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வில் அஃபெக்ட் கேபிட்டல், த எக்ஸ்பேண்டட் equation may be given as under. இங்கே பாருங்கள், ரெவென்யூஸும் எக்ஸ்பென்சஸும் கண்டிப்பாக கேபிட்டல் அஃபெக்ட் பண்ணும். அப்போது இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்னென்னு, அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். சரியா? லைபிலிட்டிஸுங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய பணம், கேபிட்டலுங்கிறது நம்ம போடுற முதல், ரெவென்யூங்கிறது வருமானம். இதில் நம்ம செலவு செய்கிறோம், அதை நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் லெஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு அசட்ஸுன்றது நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். therefore under this approach accounts are classified into 5 categories. அசட் அக்கௌண்ட் மொத்தம் 5 கேட்டகரியாக இந்த அப்ரோச்சில் அக்கௌண்ட்ஸை பிரிக்கிறாங்க. அசட் அக்கௌண்ட், லைபிலிட்டி அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ரெவென்யூ அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆஸ் ஃபாலோஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டு, அசட்ஸு, லைபிலிட்டி, கேபிட்டல், ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ். இது நீங்கள் நல்லா ஒரு ஷார்ட் ஃபார்மில் மைண்டில் வச்சுக்கோங்க. A for asset, L for liability, C for capital, R for revenue,
E for expense அப்படின்னு மைண்டில் வச்சுவாங்க. சரியா? அசட் அக்கௌண்ட். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் அசட் அக்கௌண்ட்? எனி ஃபிசிக்கல் திங் or right own that has a monetary value is called asset. அதாவது ஃபிசிக்கல் திங் அப்படிங்கிறது ஒரு உருவமாக அப்படி ஒரு அசட் அப்படின்னு நிலையாக சொத்து அப்படின்னு உட்காந்துருக்கணும் கம்பெனியில். சரியா? அப்படின்னா ரைட் ஓன்ட் தட் ஹாஸ் ஏ மானிட்டரி வேல்யூ இல்லையா? ஏதோ நம்ம வந்து ஒரு பத்திரமா அந்த மாதிரி கையில் வச்சுருக்குறோம். பட் ஆனால் அதுக்கு வந்து பணத்தோட மதிப்பு இருக்கணும். இப்போ ஒரு மெஷின் வச்சுருக்கீங்க. சரியா? அது கம்பெனிக்கு சொத்து தான். அப்படி இல்லாமல் ஒரு பெரிய பத்திரம், ஒரு டெபாசிட்டோட பத்திரம்னு வச்சுருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு சொத்து தான். ஸோ அதுதான் மானிட்டரி வேல்யூங்கிறாங்க. அது அது வந்து ஒரு பத்திரம் மாதிரி, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ. மானிட்டரி வேல்யூங்கிறது பணத்தோட மதிப்பு. அப்படி இருந்தால் அதுதான் அசட்னு சொல்கிறாங்க. த அசட்ஸ் ஆர் grouped and shown separately. அசட்ஸ் எல்லாம் மொத்தமாக குரூப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அக்கௌண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட். லேண்டு பில்டிங்கு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே தான். லேண்டில் பில்டிங் இருக்கும். சரியா? லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் அப்படி சேர்த்து குரூப்பாக ஒரே குரூப்பாக போட்டு அதை ஒரு கேட்டகரியில் கொண்டு வரணும். தனித்தனியாக லேண்ட் அக்கௌண்ட்டு, பில்டிங் அக்கௌண்ட்டு அப்படி மொத்தமாக தனியாக கொண்டு வந்துருப்பீங்க. பட் இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரும்போது லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் அப்படி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட். பிளான்ட்னா என்னது? ஆரோ பிளான்ட்டு அப்படிலாம் வச்சுருப்போம் இல்லையா? தண்ணிக்கு இது அந்த மாதிரி மிஷினரிஸ்லாம். அது எல்லாமே மிஷின் சம்மந்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் மொத்தமாக பிளான்ட் அக்கௌண்ட் தனியாக வச்சுருப்பீங்க. மிஷினரி அக்கௌண்ட் தனித்தனியாக நம்ம ஜேர்னலில் லெட்ஜரில் என்ட்ரி போட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும்போது பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட்டுன்னு ஒரே ஹெட்டில் கொண்டு வரணும். இதுதான். அடுத்தது பாருங்கள், லைபிலிட்டி அக்கௌண்ட்னா என்ன? ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ் டுவார்ட்ஸ் அவுட்சைடர்ஸ் ஆர் ஷோன் அண்டர் செப்பரேட் ஹெட்ஸ் ஆஸ் லைபிலிட்டிஸ். என்ன சொல்கிறாங்க? ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ், பண சம்பந்தப்பட்ட கொடுக்கல்கள் இருக்கும் இல்லையா? அவுட் சைடர்ஸ், வெளியில் கொடுக்க வேண்டியவங்களுக்கு. இது எல்லாமே ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு தனித்தனி ஹெட்டிங்லேயும் வரும். என்னென்னு வரும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். நல்லா கவனிங்க. இதில் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு, அது உங்களுக்கு பொறுப்பு. ஸோ லைபிலிட்டிஸோட ஹெட் கீழே வரும் இது. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வேறு, எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டுங்கிறது. எக்ஸ்பென்சஸும் நம்ம பணம் செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா இன் ஃப்யூச்சர், அழகாக தமிழில் சொல்லப்படும் கொடுக்கப்பட வேண்டிய செலவுகள்ன்றதையும் நம்மளுக்கு பொறுப்பு இல்லையா அது. ஸோ இட் வில் ஆல்சோ கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் டுவார்ட்ஸ் இட்ஸ் ஓனர்ஸ் ஆர் grouped under this category. For example, capital contributed by owner. Financial applications of business enterprise. Financial சம்மந்தப்பட்ட அத்தனையுமே பிஸ்னஸ் தேவை யார் போடுவா? ஓனர் தான் போடுவார். அது எல்லாத்தையும் குரூப்பாக ஒரு கேட்டகரி கொண்டு வரணும். சரியா? என்ன அதில் ஃபார் எக்ஸாம்பிள்னால் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஓனர். இதுதான் மெயினானது. ஃபஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையானது கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ரெவென்யூ அக்கௌண்ட். Accounts relating to revenues of an enterprise are grouped under this category. For example, revenues from sale of goods, rent received. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்குள்ள வர வருமானங்கள் எல்லாமே ஒரு ஹெட்டுக்கு கீழே, ஒரு ஹெட்டிங் கீழே குரூப் பண்ணி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? இப்போ ரெவென்யூ அக்கௌண்ட் தனியாக இருக்கும், சேல் அக்கௌண்ட் தனியாக இருக்கும், ரெண்ட் அக்கௌண்ட் தனியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வருமானம். சரியா? சேல் ஆஃப் குட்ஸு, பொருளை விற்கிறீங்க, அப்போ நம்மளுக்கு பணம் உள்ளே வருது. ஸோ வருமானம். ரெண்ட்டு ரிசீவ்டு, வாடகை வாங்குறீங்க, பணம் உள்ளே வருது. ஸோ இதெல்லாம் வருமானம். ரெண்ட் அக்கௌண்ட் தனியாக மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, ஜேர்னலில் வந்து லெட்ஜருக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது இது எல்லாமே ரெவென்யூ அக்கௌண்ட் அந்த பேசிஸில் இங்கே வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அண்ட் லாஸஸ் சஃபர்ட் for earning revenue or grouped under this category. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதில் வந்து என்னென்னா, எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு, நம்மளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், லாஸு. போன வருஷம் வந்து என்னுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் இவ்வளோ லாஸ் ஆச்சு. ஸோ அது இந்த வருஷம் சரி கட்டணும். அப்போ இந்த வருஷம் நம்ம அதை கொண்டு வரும். ஸோ லாஸஸ் சஃபர்டு ஃபார்
ரெவென்யூ இந்த வருமானத்தில் பாதித்த அளவில் வர லாஸஸ் அது எல்லாம் ஒரே கேட்டகரியில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், சரக்கு வாங்குறீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க, யூ ஹாவ் டு பே த அமௌண்ட், ஸோ யுவர் மனி இஸ் கோயிங் அவுட், ஸோ இட்ஸ் அ எக்ஸ்பென்ஸு, செலவு பண்ணி சரக்கு வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு பாங்க சேலரி பெய்டு, சேலரி சம்பளம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம். என்ன ஆகுது, நம்ம பிஸ்னஸில் அமௌண்ட்டை எடுத்து வெளியே செலவு பண்ணுறோம், வெளியே கொடுக்குறோம், ஸோ மணி வெளில போகுது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்ஸு. ஸோ இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் கொண்டு வரணும், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. A transaction may have the effect on either side of the equation by the same amount, or it may have the effect on one side of the equation only by both increasing and decreasing it by an equal amount. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுங்கிறது ரெண்டு சைடையுமே அஃபெக்ட் பண்ணும், சரியா? இட் மே ஹாவ் த எஃபெக்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் பை த சேம் அமௌண்ட்டு. இந்த பக்கம் 5,000 லெஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் 5,000 ஆட் ஆகும். அந்த மாதிரி, அதாவது 5,000க்கு ஒரு பொருளை விற்கிறீங்கன்னு வைங்களேன், பணம் வந்து உங்களுக்கு உள்ளே வருது. அட் த சேம் டைம் இந்த பக்கம் சரக்கோட இது குறையும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ்டாக வர்றது தான், சரியா? இன்க்ரீஸ் ஆகும், போத்துமே ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டேலி ஆகும். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் இஸ் எக்ஸ்பிளைன் பிலோ. கீழே எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சில் ஃபஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட், சரிங்களா? இது இந்த பாயிண்ட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh, 1 lakh போட்டு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறான். கமன்ஸ்ட் அப்படின்னா ஆரம்பிக்கிறது, கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னால் 1 lakhல ஆரம்பிக்கிறாங்க பிஸ்னஸ். எஃபெக்ட்ஸ், இதோட எஃபெக்ட் என்ன, பிஸ்னஸுக்கு கேஷ் கம்ஸ் இன், இன்க்ரீஸ் இன் அசட், பணம் உள்ளே வருது, அப்போ நம்மளுடைய சொத்து அதிகரிக்குது. ஸோ ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, என்ன எஃபெக்ட், ரெண்டு எஃபெக்ட். கேபிட்டல் ப்ரொவைடட் பை த ஓனர், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஆஃப் ஓனர். கேபிட்டல் ஓனர் போடுறாரு, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, கேபிட்டல் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ கேபிட்டலும் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கேஷ். இங்கே வந்து 1 lakh, கேபிட்டல் எவ்வளோ 1 lakh, இந்த பக்கம் அசட்ஸோட வேல்யூ என்ன 1 lakh. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருப்பாங்க, ரெண்டு ஆஸ்பெக்ட். பிஸ்னஸுக்குள்ளே 1 lakh உள்ளே போடுறாரு, அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த பக்கம் இது நம்மளுக்கு வந்து கேபிட்டல், நான் போட்ட 1 lakh, என்னுடைய பிஸ்னஸுக்குள்ளே 1 lakh சொத்து இருக்குது, 1 lakh இருக்குது. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் ஈக்குவலாக 1 lakh 1 lakh அப்படின்னு வரும், சரிங்களா? அடுத்தது டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட், சரியா? டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட், அது வந்து இன்க்ரீஸ் இன் அசட், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட்னு வரும்போது அது நம்மளுக்கு லாபம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் உள்ளே வருது. நெக்ஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட், பொறுப்பு நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அசட் கொஞ்சம் குறையும். எப்படின்னு பாருங்கள், பெய்டு கிரெடிட்டாஸ் 10,000, என்ன அர்த்தம் இதுக்கு, கடன் கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட்டு 10,000 கொடுத்தாச்சு. கேஷ் கோஸ் அவுட், பணம் வெளில போயிடுச்சா, அப்போது டிக்ரீஸ் இன் அசட், நம்மளுடைய கிரெடிட்டாஸில் அமௌண்ட்டு கம்மி பண்ணுவோம். ஏன்னா நம்ம கேஷ் 10,000 கம்மி ஆகுது, கையிலேருந்து வெளில போயிடுச்சு, சரிங்களா? அப்போ கிரெடிட்டாஸ் ஆர் பெய்டு, ஆனால் நம்ம கடன் கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு, அமௌண்ட்டு போயிடுச்சு. ஸோ இது நம்மளுடைய பொறுப்பும் 10,000 கம்மியாகுது, புரியுதா? அதாவது கடன் கொடுத்தவங்களுக்கு 10,000 கொடுத்துறதால கேஷ் வெளில போயிடுச்சு, அது நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாகுது. இந்த பக்கம் 10,000 நம்ம கடனை அடைச்சிருக்கோம், 10,000த்துக்கு நம்மளுக்கு பொறுப்பு கம்மியாயிருக்கு. ஸோ liabilities equal to assets, creditors equal to cash. ஸோ -10,000 -10,000. ஸோ ஈக்குவலாக ரெண்டு ஆஸ்பெக்ட்டும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாங்க, டிக்ரீஸ் இன் ஒன் அசட் அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசட். பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் 5,000 பை பேயிங் கேஷ். இங்கேயுமே ரெண்டு ஆஸ்பெக்ட் பாருங்கள். பாட் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கீங்க, கம்பெனிக்குள்ளே சொத்து உள்ளே வருது, ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆகுது,
சரியா? ஒரு அசட் உள்ள வந்து இன்னொரு அசட் கம்மியாகுது பாருங்க. இன்னொன்று 5000 பே பண்ணி வாங்குறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அங்கே ஃபர்னிச்சர் உள்ளே வருது, கேஷ் வெளில போயிடுது. ஸோ ஓகேவா? ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், இன்க்ரீஸ் இன் அசட்டு. புரியுதா? ஃபர்னிச்சர் உள்ளே வருது, நம்மளுடைய அசட்டு உள்ளே இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்னிச்சர் உள்ளே வந்ததால். கேஷ் கோஸ் அவுட், பணம் வெளில போயிடுச்சு. அப்புறம் டிக்ரீஸ் இன் அசட்னு நம்ம காட்டணும். liabilities equal to assets. liabilities equal to cash plus furniture. கேஷ் எவ்வளோ? 5000. கேஷ் வெளில போயிடுச்சு, ஸோ -5000. ஃபர்னிச்சர் உள்ளே வந்துடுச்சு, ஸோ +5000. ஸோ அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக நீங்கள் பார்த்து போடணும். செலவாக இருந்தால் மைனஸ் பண்ணியும், வருமானமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணியும் போட்டு கரெக்டாக நீங்கள் டேலி பண்ணணும். எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் அப்ரோச் பாருங்கள். இதில் டிக்ரீஸ் இன் one liability and increase in another liability. Accepted a bill drawn by creditors for 20,000. நம்ம பில்லு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 20,000க்கு வந்து ஒரு பில் கொடுத்துருக்காரு, கிரெடிட்டார்ஸ் பில் கொடுத்துருக்காரு, நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். எஸ், ஓகே, பே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போது பில்ஸ் பேயபிள் அரைசஸ் இன்க்ரீஸ் இன் liability. நம்ம கொடுக்க வேண்டிய பில்லு வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்போ 20,000. அப்போ அது வந்து நம்மளுடைய பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் liability. அப்புறம் என்ன ஆகுது? 20,000 கொடுத்துடுவோம், கடன் கொடுத்தாச்சு 20,000க்கு. ரிடக்ஷன் இன் கிரெடிட்டார்ஸ். நம்ம இப்போ கடன் கொடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20,000 பொறுப்பு கம்மியாயிடுச்சு. ஸோ டிக்ரீஸ் இன் liability. liabilities அசட் எப்படி காட்டுறீங்க? ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் மைனஸ் கிரெடிட்டார்ஸ் = அசட்ஸ் இந்த பக்கம். ஸோ +10,000 -10,000. ஸோ இது இங்கே ஈக்குவல் ஆகுது. டிரான்சாக்ஷன்ஸ் அஃபெக்டிங் மோர் தேன் 2 அக்கௌண்ட்ஸ். டிரான்சாக்ஷன் பாங்க, 2 அக்கௌண்ட்டையும் தவிர்த்து இன்னொரு அக்கௌண்ட்டையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். குட்ஸ் காஸ்டிங் 30,000. ஓகேங்களா? குட்ஸ் காஸ்டிங்னா சரக்கு உள்ளே வாங்கி வச்சுக்க, சரக்குடைய காஸ்ட் அடக்க விலைன்னு சொல்கிறது. அப்படியே ஃபேக்ட்ரி ப்ரைஸ்க்கே வாங்கி வச்சுருப்போம் 30,000 அப்படின்ட்டு. ஆனால் அதை விற்கிறோம் 30,000க்கு வாங்கி 30,000க்கு விற்போம். இன்னும் நம்மளுக்கு விற்கணும்னா லாபம் வேணும் இல்லையா? ஸோ 10,000 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறோம். குட்ஸ் காஸ்டிங்ஸ் 30,000 rupees. இட்ஸ் சோல்ட் ஃபார் 40,000. இதோட எஃபெக்ட் பாருங்கள். குட்ஸ் கோ அவுட், ஏன்னா சேல் பண்ணியாச்சு. டிக்ரீஸ் இன் அசட், அது கம்மி பண்ணி காட்டணும். கேஷ் கம்ஸ் இன், இன்க்ரீஸ் இன் அசட், பணம் உள்ளே வருது. சரியா? இந்த 3 ஆஸ்பெக்ட் வருதுப்பாங்க. சோல்டு குட்ஸ் அட் அ ப்ராஃபிட், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல். 10,000 நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அதை கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். சரியா? எப்படி? liabilities ப்ளஸ் கேபிட்டல் = assets. கேபிட்டல் = கேஷ் மைனஸ் ஸ்டாக். கேபிட்டலில் 10,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஸ் கேஷு ப்ளஸ்ஸு 40,000. நம்ம சரக்கு விற்றுருக்கோம் 40,000க்கு. ஸோ 40,000 நம்ம உள்ளே வந்திருக்கு. அப்போ அதுலேருந்து ஸ்டாக்கு, குட்ஸ் காஸ்ட் எவ்வளோ போயிடுச்சு வெளில, கையில் இருந்த ஸ்டாக் எவ்வளோ போயிருக்கு? 30,000க்கான மதிப்புள்ள சரக்கு வெளில போயிருக்கு. ஸோ -30 அங்கே போடுறோம். ஸோ அங்கே 10 ஈக்குவல் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் சம். கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். அசட்ஸ் 30,000, liabilities 20,000. கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிங்க. அசட்ஸு 30,000, liabilities 20,000. அப்போ கேபிட்டல் எவ்வளவு சொல்லுங்கள். இது கரெக்டாக 30,000 இங்கே 20 இருக்குது, இங்கே 10,000 வரணும். இப்போ அசட்ஸு 60,000, liabilities 25,000. கேபிட்டல் 60 - 25 எவ்வளோ? 35,000 கேபிட்டல். பாருங்கள், இந்த பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அசட்ஸ் அமௌண்ட் கொடுக்கல, liabilities 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் 30. அப்போ நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. 30 + 25 இங்கே 55 போடணும். பார்த்தீங்களா? 55. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசட்ஸ் கொடுக்கல, 10,000 liabilities, கேபிட்டல் 80,000. ஸோ 80 + 10 90,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25,000 அசட்ஸு, liabilities கொடுக்கல, கேபிட்டல் 15,000 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
25லேருந்து 15 பண்ண எவ்வளவு? 10,000. பாருங்கள், லைபிலிட்டிஸ் 10,000 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 40,000 அசட்ஸு, கேபிட்டல் 30,000, லைபிலிட்டிஸ் 10,000. ஸோ நீ கரெக்டாக அதை இதுலேருந்து இதை லெஸ் பண்ணி இதை கரெக்டாக டிடக்ட் பண்ணி கரெக்டாக காட்டணும். சப்போஸ் அசட்ஸ் கொடுக்கலாம், ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. லைபிலிட்டிஸும் கேபிட்டல் ஆட் பண்ண வர்றது தான் அசட்ஸு. அசட்ஸு மைனஸ் லைபிலிட்டிஸ் கேபிட்டல், அசட்ஸு மைனஸ் கேபிட்டல் liabilities. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ illustration 2. Show the accounting equation on the basis of the following transaction for Ronnie, who is dealing in automobiles. ராணிங்கிறவங்க ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். கடனுக்கு சரக்கு வாங்கி போட்டிருக்காங்க 10,000 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பிஸ்னஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வாங்கிட்டாங்க, கேஷ்க்கு 6,000 வாங்கியிருக்காங்க. பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ் 8,000. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டார்ஸ்க்கு 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ராணியில் நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. எடுத்தவொடனே ராணியோட அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணுறீங்க. பாருங்கள் சில்ட்ரன், ட்ரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 ப்ளஸ். ஸோ ஈக்குவேஷன் ப்ளஸ் 80. ஸ்டாக்கு ஃபர்னிச்சர் எல்லாம் போட்டு காலம் போட்டு வச்சுருக்கணும். எது இந்த கேஷ் உள்ளே வருது இல்லையா, பிஸ்னஸுக்கு சொன்னேன் இல்லையா, கேஷ் நீங்கள் போடும்போது இந்த பக்கம் கேபிட்டல் 8,000 போடணும். ஈக்குவேஷன் ப்ளஸ் 80 ரைட். பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ? 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆனால் கடனுக்கு வாங்குறாங்க. ஸோ கிரெடிட்டார்ஸில் ப்ளஸ் 10,000 போட்டுச்சுவாங்க. இங்கே 10 இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே சரக்கு வாங்குறது என்னது? ஸ்டாக்கு. நம்ம கடையில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற சரக்கு இருப்பு எவ்வளோ? ஸ்டாக்கில் 10,000 கொண்டு வரீங்க. அட் த சேம் டைம் ஷி ஹாஸ் டு பே கிரெடிட்டார்ஸ் 10,000. ஸோ ப்ளஸ் 10,000. நெக்ஸ்ட் இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள். 80 அப்படியே கீழே கொண்டு வாங்க. 80,000 இங்கே 10 இருக்குது, இங்கே 80 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோக்கு வாங்குறாங்க? 6,000க்கு வாங்குறாங்க. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ். கேஷ் வெளில போகுது, ஸோ மைனஸ் 6,000. ஆனால் ஃபர்னிச்சர் உள்ளே வருது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 6,000 போடுங்க. ஈக்குவேஷன் மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். 80 மைனஸ் 6 74. இங்கே 10 அப்படியே வந்துடும், இங்கே 6 அப்படியே வரும், இங்கே 80 அப்படியே இருக்குது. டிஸ்டர்ப் ஆகாமல். பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். கடன் கொடுத்தவங்களுக்கு 8,000 கொடுத்துட்டாங்க. ஸோ எகெயின் கேஷ் ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ 66,000. ஸ்டாக்கு 10,000 அப்படியே இருக்குது. சரிங்களா? ஃபர்னிச்சர் 6,000 அப்படியே இருக்குது. இப்போ 80. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 66,000 ப்ளஸ் 10,000 எவ்வளவு? 76,000 ப்ளஸ் 6,000 80. இந்த இடத்துல பாருங்கள், கிரெடிட்டார்ஸ் அப்படியே வந்துட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ பே பண்ணிடுறாங்க? பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ் 8,000 கொடுத்துட்றாங்க. ஸோ லாஸ்ட்டில் அந்த 2,000 அப்படி நிற்கும். அதுதான் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது பாருங்கள், கரெக்டாக ஆட் ஆகும். 66 ப்ளஸ் 10 ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 80. கேபிட்டலோட அமௌண்ட்டோட ஈக்குவலாக டேலி ஆகணும். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகே குழந்தைங்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.